ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May all praises be to God's holy name today. இந்த நாளிலே நாங்கள் பெரிய வெள்ளி என்று நாங்கள் கூடி இருக்கிறோம். We have been gathered because this day is recognized as the Good Friday. ஆண்டவருடைய பாடுகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். We are going to meditate on the suffering of Jesus. பாடுகளின் நன்மைகளை இந்த நாளிலே பார்க்க போகிறோம். We are going to look at the goodness or the sacrifices of the suffering of Jesus Christ. நான் ஜெபம் செய்கிறேன். Now let us pray. நல்ல தகப்பனே, இந்த பாடுகளினாலே அன்று வந்த நன்மைகளை நாங்கள் தியானிக்கவும், இலங்கை தேசத்திலே தேவதாசர்கள், ஊழியர்கள், மந்தைகள், ஆசியா தேசங்கள், ஐரோப்பிய தேசங்கள், கண்டங்கள், வேடுகள் மத்தியில் இருக்கிற திருச்சபைகள் பாடுகளை நினைக்கவும், அதன் நன்மையை நினைக்கவும், தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்தி வருகைக்காக ஆயத்தப்பட நீர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May all glory be to God's holy name today. பாடுகள் பட்டு Experiencing suffering. மத்தேயு 16:21. The book of Matthew chapter 16 verse 21. கவனியுங்கள். Listen carefully. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். From that time on, Jesus began to explain to his disciples that he must go to Jerusalem and suffer many things at the hands of the elders, the chief priests, and the teachers of the law, and that he must be killed and on the third day be raised to life. பாடுகள் பட்டாயிற்று. He has suffered already. இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், Jesus Christ's suffering. மரணத்தை சிந்திக்கும் இந்த நாளிலே, On the day that we remember Jesus' suffering and death, நம்முடைய பாவங்களை இயேசு தம்முடைய உடலிலே சிலுவையில் சுமந்து தீர்த்தார். we remember that Jesus has carried the cross on his shoulders and paid for our sin. இன்று அல்ல, ஒரு நாள் தீர்த்து முடித்தாயிற்று. It is not only today but already have been paid for our sin. முக்கியமாக நம்முடைய ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. Very importantly, our suffering and our burdens fell upon him. பாவிகளான நமக்கு பதிலாக சித்தம் செய்தார். Through his death he made the atonement for us, we are sinners. சித்த பலியானது மனிதர்கள் எல்லாருக்கும் போதுமானது. This atonement sacrifice is sufficient for all human beings in this world. கவனியுங்கள். Listen carefully. சித்த பலியானது முழு உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருக்கும் போதுமானது. This atonement sacrifice is enough for all the human beings in the world. எல்லாரும் விசுவாசம் வைக்கும் போது ரட்சிக்கப்படலாம். The people, all who believe in him, will be saved from their lives. நீங்கள் வாசித்து பாருங்கள், 1 பேதுரு 1:17 19 வரை. You can read the book of 1 Peter chapter 1 verse 1 to 7. கவனியுங்கள். Listen நான் carefully. 19வது வார்த்தையை வாசிக்கிறேன். I'll read the verse 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. He himself bore our sins in his body on the cross so that we might die to sins and live for righteousness. By his wounds you have been healed. 1 பேதுரு 2:24 வார்த்தை. 1 Peter chapter 2 verse 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். God made him who had no sin to be sin for us, so in him we might become the righteousness of God. 2 கொரிந்தியர் 5:21. The book of 2 Corinthians chapter 5 verse 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். He himself bore our sins in the body on the cross so that we might die to sins and live for righteousness. By his wounds you have been healed. 1 யோவான் 2:2. 1 John chapter 2 verse 2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். He is a propitiation for our sins and not for ours only but also for the sins of the whole world. கவனியுங்கள். Listen carefully. அவருடைய பாடு மரணத்துக்கூடாக Through his suffering and death, பிதாவின் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறியது. the redemption plan of the Father in heaven has been fulfilled. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. May all glory be to God. கவனியுங்கள். அவருடைய பாடு மரணங்களுக்கூடாக Through his suffering and death, பிதாவின் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறியது. the redemption plan of the Father in heaven was fulfilled. யோவான் 6:38 40 வரை. The book of John chapter 6 verse 38 to 40. கவனியுங்கள். Listen carefully. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவில் ஒன்றை நான் இழந்து போகாமல்
கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்திலே விசுவாசமாயிருக்கிறது எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். For I have come down from heaven to do my will according to the will of him who has sent me, and this is the will of him who has sent me, that I shall lose none of all those who has given me, but raise them up at the last day. For my Father's will is that everyone who looks at the Son and believes in him shall have eternal life, and I will raise them up at the last day. இரண்டாவது குறிப்பாக, as my second point, பரிசுத்தமும் நீதியுள்ள தேவனை தமது மரணத்தினால் திருப்திப்படுத்தினார். He satisfied the God who is holy and righteous through his death. முதலாவது பிதாவின் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறியது. Firstly, the redemption plan of God the Father in heaven was fulfilled. இரண்டாவது பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவனை தமது மரணத்தினாலே திருப்திப்படுத்தினார். Second, he satisfied the God who is holy and righteous through his death. எபிரேயர் 9:14வது வார்த்தை. The book of Hebrews chapter 9 verse 14. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவோ நிச்சயம். How much more then will the blood of Christ, who through the eternal Spirit offered himself unblemished to God, cleanse our consciences from acts that lead to death, so that we may serve the living God. நீங்கள் வாசித்து பாருங்கள் கொலோசியர் 2:13-15 வரை. You can read the book of Colossians chapter 2 verse 13 to 15. மூன்றாவது குறிப்பாக, as my third point, அவருடைய பாடு மரணத்துக்கூடாக through his death and his suffering, நாம் தகுதி இல்லாதவர்கள், as we are unworthy, தேவ விலையேறப்பெற்ற அன்பை பாடு மரணத்தின் மூலமாக பெற்றுக் கொடுத்தார். Jesus made us receive the divine love that is priceless even though we are unworthy. Through his suffering and death. யோவான் 3:16. The book of John chapter 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only son, so that whoever believes in him shall not perish but have eternal life. கவனியுங்கள், listen carefully. நாலாவதாக, fourth, ரட்சிப்பை பெறவும், in order to receive salvation, பரிசுத்த வாழ்க்கை, in order to receive a holy life, தேவ சித்தம், in order to fulfill our God's, நித்தியமாய் அவரோடு இருக்கவும் கிருபை செய்தார். he has given us grace in order to dwell with him in eternal life. மிக முக்கியமாக அவருடையவர்களை அவர் இழந்து போவதில்லை. Very importantly, and all those who have him will lose nothing. இதை கவனியுங்கள், listen to this carefully. பாடு மரணத்துக்கூடாக through all suffering and death, மகிமையான வாழ்க்கையை காண செய்தார். he has made us to see a glorious life in our life. இப்பெரிதான ரட்சிப்போடு பரிசுத்தத்தை காண செய்து நாமோ நித்தியம் வரை அவருக்காக வாழ்வோம். Through his great salvation let us live a holy life until eternity. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. May all glory be to God's holy name. நல்ல தகப்பனே, வானம் பூமி ஒளிந்தாலும் வார்த்தை ஒளியாது. நீ பட்ட பாடுகள் கூட மரணங்கள் இவற்றூடாக இன்றைக்கு நாங்கள் நீதிமான்களாக பரிசுத்த வாழ்க்கை தேவ சித்தத்தை செய்யவும் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கவும் அன்று நித்தியம் வந்து சேரங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் கிருபையோடும் அதிகாரத்தோடும் வரத்தோடும் வல்லமையோடும் வேதமாய் புறப்பட்டு உயிர்ப்பித்து அன்று இன்னுமை மகிமைப்படுத்த நடத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. May God bless you abundantly.